நம்ம இந்தியா 284 ரன் எடுத்திருக்காங்க. இந்த ஸ்கோரை வச்சு நம்ம நியூசிலாந்தை வீழ்த்திடுவோமா? இந்த ஒரு கேள்விதாங்க நம்ம எல்லார் மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் நடக்கிற செகண்ட் ஓடிஐ மேட்ச்ல நியூசிலாந்து டாஸ் வின் பண்ணி நம்மள பேட்டிங் பண்ண சொல்லிட்டாங்க. சரி, நம்மளோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அதுக்கு தகுந்தாப்புல ரோஹித் சர்மாவும் சுப்மன் கில்லும் பவர் பிளேல விக்கெட்டை விட்டு கொடுக்காம நல்லாதாங்க வந்து ஆரம்பிச்சாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆகும் நினைக்கும் போது ஒரு கட்டத்துல ரோஹித் சர்மா கிறிஸ்டியன் கிளார்க்கோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் சுப்மன் கில்லு, எப்பா போன மேட்ச்ல ஹாஃப் செஞ்சுரி அடிச்ச மாதிரி நான் இந்த மேட்ச்லயே ஹாஃப் செஞ்சுரி அடிச்சே தீர்வேன் அப்படின்னு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க. அவர் கூட விராட் கோலியும் நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாரு. இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது சுப்மன் கில் வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் ஜெமிசனோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் விராட் கோலி ஸ்ரேயஸ் ஐயரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போடுவாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப் ரொம்ப நேரம் கண்டினியூ ஆகும் அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். அப்பதாங்க நம்ம இந்தியாவுக்கு எமனா கிறிஸ்டியன் கிளார்க் திரும்ப வந்தாரு. வந்த மனுஷன் நான் ஃபர்ஸ்ட் ஸ்ரேயஸ் ஐயரை தூக்குவேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரேயஸ் ஐயரோட விக்கெட்டை ரொம்ப வேகமாவே எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அதோட நிறுத்தாம என்னோட அடுத்த ஓவர்ல விராட் கோலியோட விக்கெட்டை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி விராட் கோலியோட விக்கெட்டை எடுத்து விட்டாருங்க. ஒரு பக்கம் மாத்தி மாத்தி விக்கெட் போய்கிட்டே இருந்துச்சு. ஏன்னாப்பா இந்தியா இப்படி விக்கெட்டை விட்டு கொடுத்துட்டு திணறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது அப்பதாங்க கேஎல் ராகுல் இருந்துகிட்டு, எதுக்கு கவலைப்படுறீங்க, நான் இருக்கும்போது எதுக்கு கவலைப்படுறீங்க, நான் எப்படி விளையாடுறேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லி மனுஷன் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க. இவருக்கு எந்த பேட்ஸ்மேனா சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா எல்லா பேட்ஸ்மேனும் ஜடேஜா, நிதிஷ்குமார் ரெட்டி, ஹர்ஷித் ராடான்னு சொல்லி மற்ற பேட்ஸ்மேன்ஸ் எல்லாரும் வர நடைக்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஆனா கேஎல் ராகுல் மட்டும் நின்று நான் கடைசி வரைக்கும் நின்று விளையாண்டு செஞ்சுரி அடிச்சு பட்டைய கிளப்பேன் அப்படின்னு மனுஷன் செஞ்சுரி அடிச்சு பட்டைய கிளப்பினாரு. இவரோட அதிரடினால இன்னைக்கு நம்ம இந்தியா 50 ஓவர் முடிவுல 284 ரன் வந்து எடுத்திருக்காங்க. இந்த ஒரு ஸ்கோரை பார்த்துட்டு ஒரு சில பேர் கேட்கலாம், என்னப்பா போன மேட்ச்ல நியூசிலாந்து 300 ரன் வந்து அடிச்சாங்க, அதையே நம்ம ஈஸியா சேஸ் பண்ணிட்டோம், இப்போ நம்ம 284 ரன் தான் எடுத்திருக்கோம், இதை நியூசிலாந்து ஈஸியா சேஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்னு வந்து கேட்கலாம். ஆனா என்னதான் இந்த ஒரு ஸ்கோர் வந்து ஆவரேஜான ஸ்கோரா இருந்தாலும் பிச்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவா தாங்க வந்திருக்கு. அதனால நம்ம இந்தியா நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஸ்டார்டிங்லேயே பவர் பிளேக்குள்ள விக்கெட் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா நியூசிலாந்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதை விட்டுட்டு போன மேட்ச் மாதிரி நியூசிலாந்தோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை ரொம்ப நேரம் கண்டினியூ பண்ண விட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிருங்க. நம்ம இந்த மேட்சை வின் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து வேகமாகவே விக்கெட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து அப்படியே வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். இல்லைன்னா கஷ்டமாக வந்து போயிடும். இப்போ இந்தியா ஓரளவுக்கு பேட்டிங்கில் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. பவுலிங்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.